ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 500 லிட்டர் டீப் ஃப்ரீசரு. இது வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லீக்கேஜ், அதாவது இன்னர் கண்டென்சர் வந்து லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்டர் கண்டென்சர் போட்டோம். ஒரு 10 டேஸ் வந்து அப்சர்வேஷன் வச்சோம். இருந்தாலும் வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து காயில் சுற்ற போகிறோம். அதுவும் இல்லாமல் இது நமக்கு வந்து ஆர்டர் வந்து நல்லா ஃப்ரீசிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்திருக்கு. அதாவது வந்து கொஞ்சம் நல்லா ஐஸ் கட்டுற அளவுக்கு வந்து நமக்கு கூலிங் வரணுன்ற பாக்ஸ் ஆர்டரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 7 வருஷம் வந்து நம்ம சுற்ற போகிறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 3 இன்ச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேப்பு 1/4 பைப்பு. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி நம்ம பண்ண பாக்ஸுக்கு வந்து ஒரு 25 மீட்டர் அந்த ரேஞ்சுக்கு ஆச்சு. இதுக்கு கூட கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஆகலாம், இல்லை 1 மீட்டர் கம்மியாகலாம், இல்லை 1 மீட்டர் அதிகமாகவும் ஆகலாம். நம்ம அதாவது அந்த பாக்ஸ் டிசைனை பொறுத்து இருக்கு. ஹோல் போட்டிருக்கோம், அதாவது கம்ப்ரஸர் பக்கத்தில், அதாவது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அதாவது ஸ்டார்டிங் ஐஸ் ஆகட்டும் ரிட்டர்ன் ஒரு ஐஸ் ஆகட்டும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக போட்டுக்கணும். இதுக்கு கிடைக்கிற அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கிளாம்ப் வந்து நமக்கு வந்து இந்த கிச்சன் செட்டு, அதாவது ட்ரா அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கல்ல கிச்சனில், மாடர்ன் கிச்சனுக்கு ட்ரா செட்டுக்கு யூஸ் பண்ணுற கிளாம்ப். இது ஸ்டீல் கிளாம்ப்பு, துருப்பிடிக்காது. அது வந்து ஒரு ஸ்டீல் பைப்புக்கு வந்து அது மேலே வரும். ஸோ நம்மளது வந்து அதே சேம் சைஸ்ன்றதுனால நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்காக டிசைன் பண்ணுற மாதிரி நமக்கு அந்த கிளாம்ப் கிடச்சிட்டு இருக்கு. அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு வந்து ஒரு காயில் வந்து ஆகிப்போச்சு. ஒரு காயில் வந்து 15 மீட்ரு, ரெண்டாவது காயில் வந்து இப்போ நம்ம வெல்டிங் வைக்கிறோம். இன்னும் இருக்கிற 3 காயில் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்றது தான் கணக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இத்தனை மீட்டர் ஆச்சு அப்படின்றது ஒரு கணக்காக இருக்கும். கீழே வந்து அதாவது மேலேக்கும் கீழேக்கும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பாடி வந்து கீழே ஷார்ட் ஆகுன்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதாவது லென்த் கம்மியாகுன்றதுனால ஒரு மேலேக்கும் கீழேக்கும் ஒரு 2 மீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ நம்மளோட கணக்கு வந்து அந்த 25 மீட்ரு இல்லை 24 மீட்டருன்றது ஆவரேஜாக வந்து கரெக்டாக சரியாக போகும். பைப்பு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டோட நல்லா நீட்டாக சுற்றணும் அப்படின்னா பார்க்குறது கூட நல்லாயிருக்கும். யாராவது பண்ணாங்கன்னா கூட யார் பண்ணாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும். யாருடா பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி வச்சுக்கூடாது. நான் கொஞ்சம் நீட்டாக பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பைப்பெல்லாம் அதாவது சுற்றி முடிச்சுட்டு அந்த பாக்ஸுக்கும், அதாவது அந்த கலாய் ஷீட்டுக்கும் அந்த 1/4 பைப்புக்கும் நல்லா பாண்டிங், அதாவது ஒட்டிட்டு இருக்கிறதுக்காக, கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இது அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா, பைப்பில் ஐஸ் கட்டுச்சு அப்படின்னா அந்த ஷீட்டோட சேர்ந்து ஐஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு வந்து ஒரு விஜயா கம்பெனி ஃபில்ட்ரு, கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபில்ட்ரு, நல்லா ஒரு கட்டிங் பிளேட்லேயே கூட அமுக்க முடியாத அளவுக்கு நல்ல திக்னஸ் இருக்கும் அந்த ஃபில்ட்ரு. நார்மலாக நம்ம ஃபில்ட்ரு நம்ம சின்ன ஃப்ரிட்ஜிங்களுக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்காது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. இதுக்கு வந்து கேப்லர் வந்து நம்ம இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு 8 ஃபீட் அந்த ரேஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் லென்த்து. அதோட சைஸ் அப்படின்னா 0.40 நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லை 44 யூஸ் பண்ணிக்கலாம். 44 அப்படின்னா அதாவது இதோட ஒரிஜினல் காயிலுக்குன்னா நல்லாயிருக்கும். அதாவது இவ்வளோ லென்த்து பைப்புன்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து 4 வருஷம் பைப்பு தான் போட போகிறோம் அப்படின்னா, கம்ப்ரஸர் கூட மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3.6னா கூட சரியாக போயிடும். இது கம்ப்ரஸர் வந்து அதே தான்.
பைப்பு கொஞ்சம் ஹெவின்றதுனால நம்ம வந்து 40 போட்டிருக்கோம். வெல்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் வேக்யூம் வந்து வைக்கணும். இதுக்கு 15 நிமிஷம் வேக்யூம் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுவோம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அதாவது PSI அப்படின்னா ஒரு 12 PSI வரைக்கும் கேஸ் ப்ரெஷர் நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். கேஸ் வந்து 134 கேஸ் தான். நமக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த 7 பைப்பும் வந்து ஐஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் தெரியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ரன்னிங்கில் இருந்தால் தான் அந்த 7 பைப்பு வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து ரன்னிங் அந்த ஐஸ்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த பாக்ஸ் சைடு கூட மொத்தம் வந்து ஐஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகும். கிட்டத்தட்ட இப்போ வந்து 3/4 மணி நேரம் மேலே நமக்கு ரன்னிங்கில் இருக்குது பாக்ஸு. அதாவது அந்த பைப்பில் நல்லா ஐஸ் வந்துருச்சு. அது கூட சேர்ந்து நல்லா ஜில்லுன்னு ஓவர் ஜில்லுன்னு இருக்கும். அது கொஞ்சம் டைம் ஆக ஆக அந்த டெம்பரேச்சருக்கு மொத்தம் வந்து ஐஸ் நம்ம கட்ட ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே ரன்னிங்கில் இருக்குது பாக்ஸு. நமக்கு ரிட்டன் ஐஸ் வர்ற அளவுக்கு நமக்கு ஐஸ் வந்து கட்டியிருக்கு. பாக்ஸுக்குள்ளே கூட நமக்கு நல்லா கூலிங் வந்திருக்கு. அதாவது நம்ம டோர் திறந்த உடனே புகை வர அளவுக்கு கூலிங் வந்திருக்கு. ஆனால் இதை விட இன்னும் நமக்கு நிறையா எதிர்பார்க்குறோம். அந்தளவுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து உள்ளே வைக்கிற ஐட்டம் வந்து நமக்கு ஃப்ரீசிங் ஆகிற அளவுக்கு இருக்கும். இல்லை அது ஃப்ரீசிங் ஆகிற ஐட்டம் நம்ம உள்ளே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அந்தளவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 2 ஹவர் மேலே ரன்னிங்கில் இருந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். நம்ம சொன்ன ரேஞ்சு வந்து இது. இந்த அளவுக்கு வந்து ஷீட்டோடு சேர்த்து நமக்கு ஐஸ் வந்தால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃப்ரீசிங் ஆகிற அளவுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.